நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய வாஸ்து வகுப்பு பாடம் 15 வழியாக வாஸ்து சார்ந்த ஒரு சில விளக்கங்களை தெரிந்து கொள்வோம். இன்றைய 15 வழியாக ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருக்கோம்னு சொன்னா, அஸ்திவார விஷயங்களை பார்த்திருக்கோம், மனை அமைப்புகளை ஏற்கனவே முதல்ல பார்த்திருக்கோம். அடுத்து அஸ்திவார அமைப்பு பார்த்தோம், அஸ்திவாரம் எப்படி போடுறது, பில்லர் ஃபவுண்டேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அடுத்ததாக இப்போ நம்ம மேடையெல்லாம் போட்டாச்சு, ஒரு 3 அடி மேடைகளை அமைத்து அடுத்ததாக நம்ம இனி மேல்வரி இந்த பெல்ட் பேங்கிற ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு மேல்வரி வாசலுக்காக ஒரு மேல்வரி விட வேண்டும். அது சார்ந்த ஒரு விளக்கத்தினை தெரிந்து கொள்வோம். மனை அமைப்பு வடக்கு பார்த்து வைத்துக் கொள்ளலாம். மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடக்கு சாலை இருக்கிறது. வீடு அமைக்கும் பொழுது நம்ம இந்த பகுதியில் மேற்கும் தெற்கும் குறைந்த இடங்களாகவும், தெற்கும் அதாவது வடக்கும் கிழக்கும் அதிக இடங்களாகவும் ஒரு அமைத்துக் கொள்றோம். இப்போ இந்த அமைப்புல இப்போ நம்ம உள்ள அமைப்பை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடுத்து தனியாக உங்களுடைய விளக்கத்துக்காக வீட்டினோட உள்ளமைப்பு மட்டும் நான் வரைவிட வரைகிறேன் இடம் காரணமாக. இந்த இடத்துல இதுதான் மனையின் கார்பெட் ஏரியா என்று சொல்லக்கூடிய பகுதி. இதுல நம்ம வாசல் இப்ப நீ அடுத்து செங்கல் வரி அடுத்த வரி வைக்க போறோம். வாசல் எங்க வைக்கலாம் அப்படிங்கறதா சொல்லக்கூடிய விஷயம். மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடக்கு. இப்பொழுது வடக்கு என்று சொன்னால் உச்சவாசல் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தலைவாசல் வைக்க வேண்டும். இது எனக்கு விருப்பம் இல்லை, நம்ம பழந்தமிழர் உபயோகப்படுத்திய எனக்கு புதன் வாசல் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் இருக்காங்க. இப்போ புதன் வாசல் அமைத்தால் தவறா என்று ஒரு கேள்வி கூட உங்களுக்கு இருக்கும். அதை எப்படி அமைத்தால் அந்த புதன் வாசல் என்கிற விஷயத்தை நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமாக கொண்டு வர முடியும் என்பதை பார்ப்போம். இந்த பகுதியில நீங்க அறைகளை ஏற்படுத்தி, இது சமையல் அறை, டைனிங், இது படிக்கிற அறை ஏற்படுத்தி, இந்த இடத்துல விண்டோ, வடக்கு கிழக்கு மிகப்பெரிய விண்டோ, இந்த இடத்துல வாசல் அமைத்தால் இது புதன் வாசலாக மாறிவிடும். இது நம்ம எந்த அளவுக்கு அந்த அறைகளை அமைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது புதன் வாசல் அமைக்க வந்துடும். இந்த அமைப்பு இல்லாம நீங்க இங்க மட்டும் கால் அமைக்கிறீங்கன்னு சொன்னா, எனக்கு புதன் வாசல் மட்டும் வேண்டும். நிறைய மக்கள் ஒரு 15 to 20 வருடங்களுக்கு முன்னாடி புதன் வாசல் என்கிற பெயரில் மிகப்பெரிய தவறுகளை செய்திருக்காங்கன்னு சொல்லுவேன். இந்த இடத்துல வரவேற்பு அமைப்பார்கள், இந்த இடத்துல தலைவாசல் புதன் வாசலாக மாறிவிடும். புதன் வாசல் வேண்டும் என்று அமைப்பார்கள். இது மிகப்பெரிய குற்றமாகிவிடும். இந்த தவறுகளை எந்த இடத்துல செய்யக்கூடாது. அப்ப இந்த அமைப்பில் நம்ம இந்த இடத்துல என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த இடத்துல உச்சவாசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விடுவோம். இந்த இடத்துல இந்த வாசலை எடுத்து விட்டு உச்சவாசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம உட்புகுத்தி விடுவோம். அப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய செய்தி, இந்த இடத்துல இப்ப நிறைய மக்கள் நம்ம கேள்வி கேட்பாங்க, சார் நீங்க சொல்றீங்களே புதன் வாசல் நல்லதா அல்லது உச்சவாசல் நல்லதா என்கிற ஒரு கேள்வி இருக்கும். என்னது ஆராய்ச்சிப்படி, என்னுடைய வாஸ்து பயணத்தின்படி, ஐயா திருப்பதி ரெட்டி ஐயா கூட புதன் வாசல் உச்சவாசல் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய சில அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ அவரே புதன் வாசல் விஷயத்தை உட்புகுத்திருப்பார்கள். அதுதான் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம். மிகப்பெரிய வாஸ்தவர்கள் எல்லாமே உச்சவாசல் என்று பேசினாலும் கூட அவங்க கொடுக்கக்கூடிய வீட்டின் ரகசியம் அவர்கள் எங்கே அவர்கள் அழைக்கிறார்கள். இப்ப என்னை கூப்பிடுவார்களோ, என்னை கூப்பிடும் பொழுது நான் மேக்சிமம் இந்த இடத்துக்கு தகுந்தாற் போல புதன் வாசல் அப்படிங்கிற விஷயத்தை நான் உட்புகுத்திட்டு தான் வருவேன். ஏன்னா புதன் வாசல் என்பது ஒரு அதி அற்புதமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய நிலை என்றுதான் இந்த இடத்துல சொல்ல வேண்டும். அந்த அமைப்பு நம்மளால கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக உச்சவாசல் அமைத்துக் கொள்ளலாம். இப்போ உச்சவாசல் என்பது இந்த பகுதி, புதன் வாசல் என்பது இந்த பகுதி, வடக்கு என்று வைத்துக் கொள்வோம். உள்ளறைகள் அமைக்கிறோம். உள்ளறைகள் அமைக்கும் பொழுது இந்த இடத்துல புதன் வாசல் என்கிற விதிகளை இந்த இடத்துல கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்தில் ஒவ்வொரு அறைகளுக்கும் உச்சவாசலாகத்தான் இருக்க வேண்டும். அது கழிவறையாக இருந்தாலும் சரி, குளிக்கக்கூடிய அறையாக இருந்தாலும் சரி, உணவு இருக்கக்கூடிய அறைகளாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு அறைகளாக இருந்தாலும் சரி, ஸ்டோர் ரூம் என்று சொல்லக்கூடிய அறைகளாக இருந்தாலும் சரி, அவை எல்லாமே உச்சவாசல் என்கிற ஒரு அமைப்புல தான் வர வேண்டும். இங்க நம்ம கழிவறை அமைப்பு சொன்னால் அந்த கழிவறை அமைப்பு கூட உச்சவாசல்ல தான் வர வேண்டும்.
இந்த இந்த விதிகளை உட்பகுத்தி வாசல்களை நீங்க அமைக்கும் பொழுது அதி அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இந்த இடத்துலதான் நம்ம வாஸ்து பார்க்க அழைக்கின்ற மக்கள் இதை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் முதல் கோணல் என்பது ஒரு இல்லாத அமைப்பாக மாறிவிடும் என்பதுதான் திண்ணம். ஆக வாசலை அமைப்பது என்பது ஒரு சரியான ஒரு விதிகளுக்கு உட்பட்டு அமைத்தால் சாலை சிறந்தது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். இப்போ இது மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு என்று வைத்துக் கொள்வோம். தெற்குல என்று சொல்லி நீங்கள் வாசல் வைக்க வேண்டும் என்று சொன்னால் உச்சவாசலாக இருக்கிறதில் மேற்கு பகுதி இந்த இடத்திலும், தெற்கு பகுதியில் இந்த இடத்திலும், வடக்கு பகுதியில் இந்த இடத்திலும், கிழக்கு பகுதியில் இந்த இடத்திலும் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இதுவே நீங்கள் ஒரு புதன் வாசல் வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக அந்த அறைக்கு தவறான பாகத்தில் வரக்கூடிய வாசலை எக்காரணம் கொண்டும் அமைக்கக்கூடாது. இந்த பகுதியில் நீங்கள் அமைக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த நீங்க புதன் வாசல் வைத்துக் கொள்ளலாம். மேற்கு பகுதியாக இருக்கிற பட்சத்தில் கிழக்கு பகுதியில், தெற்கு பகுதியில் இருந்தால் இந்த இடத்தில் புதன் வாசல் அமைத்துக் கொள்ளலாம். வடகிழக்கு சார்ந்த பகுதியில் இந்த இடத்தில் புதன் வாசல் அமைத்துக் கொள்ளலாம். இந்த இடத்தில் புதன் வாசல் இந்த இடங்கள் மட்டுமே சரியானது. இந்த இடங்கள் மட்டுமே சரியானது. இங்கு அறை இல்லாது இந்த அமைப்பில் நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது மிகப்பெரிய தவறாகிவிடும். இந்த அமைப்பில் நீங்கள் வாசல் ஏற்படுத்தும் பொழுது புதன் வாசல் என்கிற பெயரில் ஏற்படுத்தும் பொழுது தவறாகிவிடும். இந்த தவறுகளை எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வாசல் எப்படி வைப்பது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமத்தை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்பது திண்ணம். மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த பதிவுகள் வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.